ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து தம்ப்நெயில் நீங்கள் பார்த்த மாதிரி டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். டே ரொட்டீனில் வந்து இன்றைக்கி ஃபுல் டே காலையிலேருந்து நான் ஒர்க்குக்கு போகிற வரைக்கும் என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஏன் வந்து இன்ட்ரோ கொடுக்காம ஃபஸ்ட்டு சமைக்கிறதில் காமிச்சிட்டேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த பிளானே இல்லை, வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற பிளான் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து டே ரொட்டீன் நம்ம ரொம்ப நாளாகவே போடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த டே ரொட்டீனை வந்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்காமல் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு தான் நான் வந்து திங்க் பண்ணதுனால அதுக்கப்புறம் அந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் எடுத்ததுலேருந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி என்னென்ன நம்ம போடுவோமோ அதோடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம போட்டுருணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அது நல்லா வணங்க விடணும். வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி, அதுக்கப்புறம் மசாலாங்கெல்லாம் போடுவோம். அந்த மசாலாங்கெல்லாம் போட்டு எப்பயும் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால வந்துட்டு உங்களுக்கும் நான் என்ன சமைக்கிறேன்றதே தெரியாமல் போயிடுது. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பயும் போல் நம்ம எல்லாருமே வீட்லேயும் எந்திரிச்சோன்னே சமைப்போம். சமைச்சிட்டு வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்கள ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு ஒர்க்குக்கு போகிறவங்க ஒர்க்குக்கு போவோம், இல்லை அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பாங்க. இதுதான் டே ரொட்டீன். என்னுடைய ரொட்டீனும் அப்படி தான் போயிட்டுருக்கோம். பட் என்ன ஒன்று, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எந்திரிக்கிறது, ரொம்ப லேட்டாக எந்திரிப்போம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருப்போம். ஸோ அந்த செஞ்சிட்ருக்கிறதுனால வந்து நிறைய கிளிப்பு வந்து என்னால் எடுக்க முடியல. அங்கங்கே கேமரா வச்சு எடுக்கணுன்றதுனால எடுக்க முடியல. அதனால் வந்து கிச்சன்லேயே முக்கால்வாசி வீடியோ எடுத்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு அதுக்கு பாக்ஸுங்களுக்குலாம் டிஃபன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கும் பண்ணிவிட்டு, குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்துட்டு எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், எல்லாருக்கும் நார்மல் தான். இது வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய வேலையை நம்ம செய்ய முடியும். என்னுடைய லைஃப்பும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து நான் சமைச்சு அவங்களுக்கு பாக்ஸுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விட்டுட்ட பிறகு தான் நான் ஒர்க்குக்கு போகிற வேலையை நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னுடைய பாக்ஸுக்கு அவங்க கூடயே நானும் பேக் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நான் கிளம்புறதும் அப்போ தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். எப்பயாவது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லைனா வந்துட்டு கிளம்ப முடியலையே அப்படின்னா 2 பேருக்குள்ள சண்டை தான் வரும். நீ லேட் பண்ண, நான் லேட் பண்ண அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இது வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சமைக்கிறப்போ 2 பேருமே ஈக்குவலாக வந்து நின்று தான் வந்து சமைப்போம். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நானும் சீக்கிரம் சமைக்க முடியும். அதனால் கூடையே அவங்களையும் எழுப்பி கூடையே கொண்டு வந்து நிற்க வச்சுப்பேன். நீ என் கூட நின்று சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் சின்ன வேலைங்கள்லாம் வந்து நான் வாங்கிப்பேன். இந்த டைம் வந்து நானே செஞ்சுருக்கேன், நானே கேமராலாம் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஊருக்கு போனதுனால வந்துட்டு நானே வந்துட்டு பொறுமையாக உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை எழுப்பி அவனுக்கு வந்து பாத்ரூம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மடித்து வச்சுட்டாதான். இல்லைனா வந்து அதே திரும்பி வந்து குளிச்சுட்டு வந்து அது மேலே வந்து எகிரிட்டு இருப்பான். அதனால் வந்து அதெல்லாம் அப்பப்போ எடுத்து மடித்து வச்சுட்டு அவனை குளிக்க வச்சு அவனையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அவனுக்கு 9:30க்கு வந்து ஸ்கூலு. அதனால் முன்னாடியே போய் அவனை கொண்டு போய் விடணும். நானும் அவனை சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சு கொஞ்சம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனையும் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரெடி ஆகினேன். எனக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ நானும் சீக்கிரமாக பாக்ஸுங்களுக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டைல் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு தலையை வந்து குதிரவால் போட்டுக்கிட்டு பான்ஸ் பவுடர் போட்டுக்கிட்டு ஒரு பொட்டை வச்சுட்டு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து 1 o'clock வரைக்கும் தான். அதனால் அவனுடைய லஞ்சை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட மாட்டேன், ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து அவனை கூட்டிகிட்டு போய் டே கேரில் விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் முடிஞ்சு அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.